வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவ் அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே எழுந்தோம். இன்றைக்கி குழந்தைங்கள வந்து நிலத்துக்கு அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வர சொல்லி குழந்தைங்கள வந்து நிலத்துக்கு அனுப்பி விட்டேன். 1 வீக்காகவே வந்து நிலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. 2 பேருக்குமே வீட்டில் இருக்கிறத விட நிலத்துக்கு போய் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். லீவ் டேஸில் வந்து மோஸ்ட்லி நான் நிலத்துக்கு அனுப்பிவிடுவேன். அங்கே நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைன்னா ஈவினிங் போல் கொண்டு வந்து விடுவாங்க. மார்னிங் ஒரு 7:30 போலவே குழந்தைங்க வந்து நிலத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸாக ஒரு மாதிரி ட்ரையாக மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. ஹேர் கேர் ரொட்டீனே பண்றது இல்ல, ஆயில் அப்ளை பண்றது கிடையாது. அந்த மாதிரி இருந்ததால ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸினஸா ஒரு மாதிரி ட்ரையா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் அதிகமா வந்துருச்சு. ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாயிடுச்சு. டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனாலே வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கண்டினியூஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஹேருக்குள்ள கையை விட்டு வெளியில எடுத்தோம்னாலே ஒரு 10 முடிக்கு கிட்ட கையில வந்தது. அந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால் முன்னாடி இல்ல. முன்ன இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் வந்து அந்த டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஹேர் கேர் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னா அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அம்மா காய்ச்சி கொடுக்குற ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். எப்பயாவது இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வந்து நான் தலைக்கு போடுவேன் மாஸ்க் மாதிரி. மற்றபடி பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ அந்த ஆயில் பக்கமே போகாததுனாலே எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அகெயின் வந்து எனக்கு ரீக்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆயில் வந்து அடிக்கடி நான் அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அம்மா வந்து ஹேர் ஆயில் வந்து காய்ச்சி கொடுத்துருவாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே ஹேருக்குன்னு நான் செப்பரேட்டாக வாங்கி போடுறது கிடையாது. அதிலே நல்ல ரீக்ரோத் இருக்கும், நல்ல ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும், நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து என்னென்னவோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு வந்து செய்வாங்க. ஹேர் ஆயிலில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு காய்ச்சுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோவே ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுற வீடியோ தான் நான் போட்டிருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 8 o'clock போல் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 o'clock போல் நான் தலைக்கு குளிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். முன்னாடி நாள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நம்ம தலை குளிக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் மாஸ்க் ஏதாவது நான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் போட்டிருப்பேன். இந்த செம்பருத்தி இலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி போடுறேன்னா அதையுமே ஒரு 2 hours நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குளிப்பேன். அதில் நல்ல சில்கியான ஒரு ஹேர் கிடைக்கும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இன்னைக்கு வந்து நல்ல ரிலாக்ஸாக ஆயில் பாத் எடுத்தேன். குழந்தைங்களும் இல்லையா, நல்ல ஒரு 2 hours வந்து அப்படியே ரெஸ்ட் இருந்தது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பால் போல் நான் எடுத்துருந்துருப்பேன். அதுக்கு வந்து 2 லெமன் எனக்கு தேவைப்பட்டது. அதை பிழிஞ்சு விட்டு பன்னீர் ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சப்பாத்தி சிக்கனில் வந்து புதுசாக ஒரு தொக்கு செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு பன்னீர் அழகாக ரெடியாகி வந்திருந்ததா அதையும் கியூ பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பக்கோடா செய்வோம் இல்லையா, அந்த மேரினேஷன் தான் இந்த பன்னீருக்கு நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பன்னீர் பக்கோடா செய்ய போகிறோம். நான் இதில் என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வரும் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவைக்கேற்ப, அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 lemon போல் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மினிமம் 1 hourக்கு அப்படியே மேரினேஷனுக்கு விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பன்னீருக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு 2:00 போல் நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நல்ல கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் போலவே வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதனால் இந்த குட்டி குட்டி மினி பிஸ்கெட் மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் சுகர், 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் போல் நெய் ஆட் பண்ணி சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 1 கப் போல் நான் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெறுமனே கோதுமை மாவில் நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி கட்டமுட்டான் இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1/2 கப் நம்ம மைதா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப் கோதுமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம டென்டிஸ்ட் கிட்டலாம் போக வேண்டாம். நல்ல பிஸ்கெட் வந்து பொற நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் மைதாலேயே செஞ்சீங்க அப்படின்னா பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பொறுப்பரான் இருக்கும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா பூரிக்கு நம்ம டைட்டாக பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணும். சப்பாத்தி பதத்துக்கு இருக்கவே கூடாது. நல்லா பூரியோட பதத்துக்கு இருக்கணும். பூரியை விட இன்னும் கொஞ்சம் கூட டைட்டாக பிசையலாம். நான் வந்து பூரி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம மாவு போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எதுவுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுப்பேன். பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 1 ஹவர் ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்மளுக்கு ஈவனாக எல்லா பிஸ்கெட்டும் ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது ஈவனாக வராது. அதனால் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி அகெயின் அதை வந்து நம்ம சுருட்டி எடுத்து திரும்ப தேய்ச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டாக பிசையும் போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து எண்ணெயில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டோடு நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னாலுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள், நான் அப்படியே தான் கொட்டியிருக்கேன். அது மேலே வந்து அப்படியே ஒன்றோடு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வடை எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடில் வச்சு நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதுவே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து நம்ம தேய்ச்சி நம்ம கடையில் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிஸ்கெட்டுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிஸ்கெட் உடச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பொறான்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா குழந்தைங்களோட புக்ஸுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு அதில் வந்து லேபிள் ஒட்டி நேம் எழுதி இந்த ஒர்க் வந்து பெரிய வேலை. ஸோ அதை வந்து முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் உட்காந்தேன். ஸோ அது வந்து நைட் ஆகிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கு. ஒருத்தருக்கும் எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ நோட் இருக்குது பாருங்கள், ஒன்றா காட்டியிருக்கேன். இது வந்து தம்பி இது வந்து யூகேஜி. இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் ரீடர் புக், ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற புக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் ஒர்க் புக் அப்படின்னா இப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸு, ஐடென்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஒர்க் புக்கில் இருக்கும். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒர்க் புக் அண்ட் ஒர்க் புக் பி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நோட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாப்பாவோடது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டி வச்சுருக்கேன். நேம் மட்டும் எழுதணும். தம்பியோடது கீழே இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ ப்ரௌன் ஷீட் போட போகிறோம். இது வந்து பாப்பா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ப்ரௌன் ஷீட் போட்டதால் தெரியல. தம்பி இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ பாப்பா தான் டன் முடிஞ்சிருச்சு. இப்போ தம்பி இது மட்டும் நம்ம பண்ணால் போதும். பாப்பா அது இவ்வளோ புக்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்குது. தம்பி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். புக்கு வந்து பாப்பாக்கு மாதிரியே தான் 2 ஒர்க் புக்கு, ஒரு ரீடர் புக் இருக்கும். ஆனால் இது மட்டும் நோட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்கும். அண்ட் நோட் புக்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 72 பேஜஸ் பாப்பாவுக்கு இருக்கும். தம்பி இது வந்து நிறைய வந்து 120 பேஜஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 6 நோட் வந்து தம்பிக்கு இருக்கும். பாப்பா இது வந்து 4 நோட் தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு தான் இருக்கும். தம்பிக்கு மட்டும் 4 லைன் வந்து 2 இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்குடு, அதாவது நம்ம 1 2 3 எல்லாம் மேக்ஸுக்கு வந்து 72 பேஜஸில் ஒன்றும் 120 பேஜஸில் ஒன்று அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 2. ஸோ இதில் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து 6 நோட் இருக்குது. ஸோ இதையும் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக இந்த இடத்துல வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹிந்தி புக்கு, இன்னொன்று தமிழ் புக் கொடுத்துருக்காங்க.
நம்மளோட ஜென்ரேஷனுக்கும், இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கும் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல அப்கிரேட் இருக்கு தான். பட் இருந்தாலும் ஒரு மாரி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களோ அப்படின்றது தான் என்னோட தாட்டா இருக்கு. குழந்தைங்க வந்து நெறைய கத்துக்கிறாங்க, நெறைய சொல்லி தராங்க. அத பார்க்கும்போது நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவ்ளோ ப்ரெஷர் குடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் குடுக்கும்போது, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் என்ன பண்ண முடியும்? நம்ம யோசிக்க தான் முடியும். எல்லாரும் ஓடும்போது நம்மளும் சேர்ந்து ஓட வேண்டியது தான். ஓகே, இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. லீவ் அப்படிங்கிறதால சின்ன சின்ன ஒர்க்லாம் நான் முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.